ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கு உண்டான சகல மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாக இருக்கட்டும். நீர் பேசுகிறதை நீர் பேசுகிறவனமாய் கற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கவும் ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்பட நீரே கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. கடலின் அலைகளும் இணைந்து துதித்திட, காற்றும் அதனுடன் இணைந்து மகிழுதே பார். வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. தூதர் சேனை அவரையே இடைவிடாமல் துதித்திடும், சூரியனும் சந்திரனும் அவரை புகழ்ந்திடும். தூதர் சேனை அவரையே இடைவிடாமல் துதித்திடும், சூரியனும் சந்திரனும் அவரை புகழ்ந்திடும். நம் நாவுகள் அதிலே இணையட்டும், பெற்ற நன்மையை சொல்லி துதிக்கட்டும். நம் நாவுகள் அதிலே இணையட்டும், பெற்ற நன்மையை சொல்லி துதிக்கட்டும். வாருங்கள் கூடுங்கள் எங்களோடு பாடுங்கள், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. தாழ்வில் நம்மை நினைத்திட்டார், தாரணியில் உயர்த்திட்டார், சொந்த தமது உதிரம் தந்து நம்மை மீட்டிட்டார். தாழ்வில் நம்மை நினைத்திட்டார், தாரணியில் உயர்த்திட்டார், சொந்த தமது உதிரம் தந்து நம்மை மீட்டிட்டார். நன்றி சொல்லியே அவரை போற்றுவோம், நானிலத்திலே அவர் புகழை சாற்றுவோம். நன்றி சொல்லியே அவரை போற்றுவோம், நானிலத்திலே அவர் புகழை சாற்றுவோம். கர்த்தரின் நாளிலே நித்தியத்தில் சேருவோம், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே.
வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. கேருபீன்கள் அவரையே ஓய்வில்லாமல் துதித்திட, நாசியில் சுவாசமுள்ள யாவும் புகழ்ந்திட. கேருபீன்கள் அவரையே ஓய்வில்லாமல் துதித்திட, நாசியில் சுவாசமுள்ள யாவும் புகழ்ந்திட. நன்மை செய்திடும் தேவதேவனை, நம்மை காத்திடும் இயேசுராஜனை. நன்மை செய்திடும் தேவதேவனை, நம்மை காத்திடும் இயேசுராஜனை. நித்தியரை வாழ்த்தியே சத்திய கீதம் பாடுவோம், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. கடலின் அலைகளும் இணைந்து துதித்திட, காற்றும் அதனுடன் இணைந்து மகிழுதே பார். வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கு உண்டான சகல நன்மைகளை பாக்கியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும், இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கவும், உம் ராஜ்யத்தை வந்தடையவும் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 146வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், ஆமென், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், ஆமென், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், ஆமென், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே,
வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமீன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், வேலன் தருகிறார், உதவி செய்கிறார், வேலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட ஆமென் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், ஆமென், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு இருப்பதனால் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் காலமெல்லாம் காத்து கொண்டே, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி ஆமென் ஆண்டவரே, உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தே. உன்னை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென் ஆண்டவரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே.
சர்வ வல்லவரும் நீங்கதானே, சமாதான காரணம் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ கரங்களை கட்டி. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, அல்லேலூயா. ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவ, அல்லேலூயா. ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே,
ஓசனா 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 ஓசனா. கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் அசைவாடும் தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தை துதிக்கும் எந்த இடத்திலும் பிரசன்ன காரணராய் எழுந்து வல்லுகின்ற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் நடுவில் அசைவாடும் தேவனாய், எங்கள் நடுவில் உலாவும் கர்த்தராய், எங்களை கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் சந்திக்கும் தேவனாய் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாக, நீர் எங்கள் ராஜாதி ராஜாவாக, ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணும் தேவனாக, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராக நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் உம் நாமத்தை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு 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 உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you my Lord, thank you my Lord, thank you my Lord. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஆமென் ஆண்டவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. ஆமென் ஆண்டவரே. வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. அல்லேலூயா. இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றும் ஆண்டவரே, ஆவியை ஊற்றுவேன் என்பேன், ஊற்றுமாறு. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் அல்லேலூயா உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும். ஆமென் ஆமென். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உம் கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி. இந்த காலை வேளை ஆராதனையை
கர்த்தரின் மெய்யாகவே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகிமையை கர்த்தரின் பரிபூர்ணமாய் விளங்கப்படுகிறதற்காய் நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நன்றி, 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 நன்றி. எப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேசங்களிலே காணப்படும் வன்முறைகள், தேசங்களிலே காணப்படும் பொருளாதார சீரழிவுகள், தேசங்களிலே காணப்படும் எல்லைகளை மீறின, சட்டங்களை மீறின பயங்கரமான செயல்கள் என்கிற காரியத்தின் நிமித்தமாக அகில உலகமே அச்ச நிலையின் ஊடாக கடந்து போகிறது நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வருகிறோமே. தேசத்திலே சமாதானத்தை தரவும் அகில உலகத்திலே நிம்மதியை தரவும் கர்த்தராகிய தேவனால் மட்டுமே ஆகும் என்று நாம் அறிந்திருக்கிறதுனாலே உலக சமாதானத்திற்காக உலகத்திலே காணப்படும் எல்லா குறைவுகளும் கர்த்தருடைய நாமத்தினால் நீக்கப்படும்படிக்காக கர்த்தரை மெய்யாகவே தலையிட்டு தம்முடைய மகிமையை பரிபூர்ணமாய் விளங்க பண்ணும்படிக்காக தேசங்களுக்கு நடுவிலே யுத்தத்தினுடைய பதற்றங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள், பொருளாதார வீழ்ச்சிகளின் நிமித்தமாக தேசமே தரிகிட்டு அலையக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்கிறோமே. கர்த்தர் இரக்கங்களை செய்து தேசங்களுக்கான கிருபைகளை கர்த்தராக தேவன் உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஊக்கமான மனதோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அகில உலக சமாதானத்திற்காக, உலகத்திலே காணப்படும் வன்முறைகள் அகன்று போகும்படிக்காக இந்த ஜெபம் போதாது. எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தினால் இது ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம், கர்த்தருடைய நாமத்தினால எல்லா விதமான மகிமை தேச எல்லைகளில் உலக அரங்கில் பரிபூர்ணமாய் கடந்து வரும்படிக்காக, வன்முறைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்படும்படிக்காக, தேசத்திலே காணப்படும் அச்சுறுத்தக்கூடிய நிலைகள் கர்த்தருடைய நாமத்தினால் அகன்று ஓடி போகும்படிக்காக, சாத்தானுடைய மும்முரமான வேகங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம ஜெபிக்கலாம். நன்றி. கர்த்தர் இறங்கட்டும், கர்த்தர் கிருபைகளை தரட்டும். அகில உலகத்தில் சமாதானத்தின் வல்லமைகளை, அகில உலகத்தில் கர்த்தருடைய கிருபைகளை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானம் தேசங்களிலே கடந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். ஏற்ற மகிமைகளை கர்த்தர் தேசங்களின் நடுவிலே உலக அரங்கிலே உருவாக்கி தந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால வாழ்க்கை என்கின்ற இந்த வாழ்க்கையினுடைய முறைமைகள், பல ஜனங்கள் பல விதமான வழிகளை காண்பிக்கக்கூடிய இந்த காலங்கள், அவரவர்கள் மனதிற்கு ஏற்றது மாதிரியான வழிகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறாங்க. இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்குமா என்றால் இல்லை. தேவனாகிய கர்த்தரால் முன் உரைக்கப்பட்ட, முன் குறிக்கப்பட்ட வழிகளிலே நீங்களும் நானும் சரியான விதத்தில் நடக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த வழிதான் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய தகுதியான மார்க்கமாக காணப்படுமே தவிர, மற்றவர்களால் உரைக்கப்படக்கூடிய, மற்றவர்களால் அறிவுறுத்தப்படக்கூடிய வழிகள் உங்களையும் என்னையும் தேவ பர்வதத்திலே கொண்டு போய் இணைக்கிறது கடினம். இப்போ ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரிய வைக்கின்றார். அதிலும் கூட அவன் தன்னுடைய வழியிலே தெளிவு நிறைந்த ஒரு மனிதனாக, அந்த வழிகளை பற்றி எவ்விதமான கலக்கமும் இல்லாத ஒரு மனிதனாக இயேசுனுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவருடைய வழிகளிலே எங்காகிலும் யாரிடத்திலே ஆகிலும் போய் நான் போகக்கூடிய அந்த மார்க்கம் சரியான மார்க்கம் தானா, தவறான மார்க்கம் தானா, என் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான வழியில் நான் நடந்து போகிறேனா இல்லையா, அல்லது ஒருவேளை நான் தவறான வழிகளின் ஊடாக நான் கடந்து போகிறது உண்டா என்று சொல்லி யார்ட்டையாச்சும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டாரன்னு பாருங்களேன். இல்லை. ஏனென்றால் அந்த மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவு இயேசுனுடைய மனதிலே காணப்பட ஆரம்பித்ததினாலே அவருக்கு விளக்கம் சொல்ல, அவருக்கு வழிகாட்ட ஒருவனுமே இந்த உலகத்திலே அவசியப்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக காணப்படலை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால், அப்ப ஊழியக்காரர்களாம் எதுக்குன்னு ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஊழியக்காரர்கள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே பக்தி விருத்தியை உருவாக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு உண்டான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சரியான மார்க்கத்திலே நடக்கக்கூடிய அந்த மார்க்கங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட பல விதமான ஜனங்கள் தங்களுடைய ஆண்டவராகிய தேவனால் காண்பிக்கப்பட்ட வழிகளினுடைய தெளிவை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால, மோசேக்கு ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சதுனால, மோசே என்கின்ற மனிதன் தடுமாற்றமே இல்லாமல் கர்த்தருடைய
தன்னுடைய வழிகளிலே ஜனங்களை நடத்தி கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது சரியா அது சரியா, அங்க போகலாமா அங்கே போகலாமா, இந்த ஒரு காரியம், இந்த ஒரு மார்க்கம், இது ஒரு தவறான ஒரு மார்க்கத்தின் ஊடாக நம்மை நடத்துமா, இதுதான் சரியான வழியா, இப்படி நீங்களும் நானும் குழம்பி போகாத அளவிற்காக எல்லா காரியத்திலும் ஒரு தெளிவு நிறைந்த மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலத்தில் இந்த தெளிவற்ற பல சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால மக்கள் கலக்கத்து நிமித்தமாக எந்த வழியை நான் தேர்ந்தெடுக்க முடியும், இங்க பாதி தூரம் நான் கடந்து போகிறேன், இந்த வழியில பலவிதமான தடை கற்கள் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த வழியை விட்டு இன்னொரு வழியின் ஊடாக நான் கடந்து போகிறேன், அந்த வழியிலும் பலவிதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் வேறொரு மார்க்கத்தின் ஊடாக இப்படி பல வழிகளிலே கடந்து போய் தங்களுக்கு உண்டான ஆண்டவராகிய தேவனால் முன் குறிக்கப்பட்ட அந்த மார்க்கங்களை அவர்கள் விட்டு விலகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களை பற்றி தான் கர்த்தருடைய வேதம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் மார்க்கம் தப்பி அலைகின்ற நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார். அவங்களுக்கு வழி தெரியல, மார்க்கம் தெரியல. அந்த மார்க்கத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா மார்க்கம் தப்பி அலையும் நட்சத்திரத்தை போல் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படுகிறது. இல்லை, சரியா இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என் தேவனாகிய கர்த்தரால் எனக்கு முன் குறிக்கப்பட்ட பாதை, இதுல ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் எந்த தடை, எத்தனை தடைகள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை தாண்டி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. தெளிவை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான ஒரு தெளிவை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நாம் இந்த நாட்களிலே கற்று உணர வேண்டியது அவசியம். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில ஒரு தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா மனிதருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைகள் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் என் வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை வேறு மாதிரி, என்னுடைய வாழ்க்கையினுடைய தன்மை வேற மாதிரி, இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையினுடைய அவங்களுடைய முறைமைகள் வேற மாதிரி. அப்ப அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முறைமைகளை முதல் காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு ஒருவேளை அப்போஸ்தல ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறது உண்டானாலும், ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கிறது உண்டானாலும், ஒருவேளை மற்றொரு மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவன் போதக ஊழியத்தை தந்திருக்கிறது உண்டானாலும் அவனவனுடைய வாழ்க்கையின் முறைகளை அவன் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப ஆழமாக விளங்கிக் கொள்ளணும். எனக்கு என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கார், என்னுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் என்ன, நான் எந்த காரியத்திற்காக நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பிடிக்கப்பட்டேன், எதை நோக்கி என்னுடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகள் எல்லாவற்றையும் நான் நகர்த்த வேண்டியது அவசியம், எது என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட ஓட்டமாய் காணப்படக்கூடிய ஒன்று, இவைகளை பற்றிதான ஆழமான தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் பெற்று உணர வேண்டியது அவசியம். இந்த தெளிவற்ற பல நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. சில தெளிவற்ற காரியங்களை பற்றி உங்களோடு கூட நான் சற்று விரிவாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 9வது வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் ஒன்று இவ்விதமாய் நமக்கு மெய்யாகவே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். மத்தேயு 22வது அதிகாரம் அதுல 9வது வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் வழிச்சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். 10வது வசனம், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. 11வது வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு 12வது வசனம், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். 13வது வசனம், அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். 14வது வசனம், அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அவனை கூப்பிட்ட இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை கூப்பிட்ட இடம் ஒரு திருமண பந்தி, கல்யாண வீடுக்கு கூப்பிடுறாங்க. நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் தகுதியான உடை அணியாமல் நாம் கடந்து போகிறது உண்டானால் கல்யாண வீட்டுக்குள்ளாக நம்மை ஒரு நாளும் எந்த மனுஷனும் அனுமதிக்க மாட்டாங்க. இது எல்லா மனிதனுக்கும் தெரிந்த ஒரு சாதாரணமான காரியம், ஒரு நெறி. இப்ப அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமண வீடு இது சாதாரணமான வீடு இல்லை, ராஜாவுடைய அரமனை.
ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளாக ஒரு மனிதன் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக எந்த மனிதனையும் ராஜா தன்னுடைய அரண்மனைக்குள்ளாக அனுமதிக்க மாட்டார். இப்ப ராஜாவுடைய உக்கிர கோபம் ஜனங்களின் மேல் மூல துவங்க ஆரம்பிச்சதுனால நான் எத்தனையோ விதமான மக்களை நான் என்னுடைய கல்யாண விருந்திற்காக அழைக்க துவங்க ஆரம்பித்தேன். அவர்களோ சாக்கு போக்கு சொல்லி சில ஜனங்கள் நான் அனுப்பின ஊழியக்காரர்களை அடிக்கவும் அநேக விதமான காரியங்களை செயல்படுத்தவும் தக்கதான கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிச்சான். ஆகவே ராஜாவாகிய என்னுடைய மனம் பற்றி எறிய ஆரம்பிச்சதுனால அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான ஊழியக்காரர்களை பார்த்து ராஜாவாகிய அந்த மனிதன் சொல்லுகின்றான், நீங்கள் போய் வழி சந்துகளிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? அந்த ஜனங்கள் கூப்பிட்டுருப்பாங்க, ராஜாவுடைய திருமண வீட்டுக்கு வாருங்கள், ராஜாவுடைய எல்லா விதமான அந்த பந்தி சாலையை நிரப்பும்படிக்காக ராஜா உங்களை வருந்தி அழைக்கின்றார், ஆகவே எல்லா ஜனங்களும் வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தையானது மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். எல்லா ஜனங்களும் கடந்து போறாங்க. ராஜாவுடைய அழைப்புக்கு இணங்க இத்தனை வருஷம் அரண்மனைக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு எத்தனையோ முறை நாங்கள் முயற்சிக்க ஆரம்பித்தாலும் ஒரு முறை கூட அனுமதிக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய எந்த விதமான நிலைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய இந்த காலத்துல திடீரென்று சொல்லி அரசனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகா உன்னதமான அழைப்பு, இந்த அழைப்பை கண்ட மாத்திரத்தில் எல்லா ஜனங்களும் அரண்மனையை நோக்கி விழுந்து அடித்துக் கொண்டு ஓட துவங்க ஆரம்பிச்சாங்க. ஓடும்போது அவங்க ஒரு காரியத்தை யோசிச்சாங்க, ராஜாவுடைய கல்யாண வீடு, இந்த கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய நாம் தகுதி இல்லாமல் கடந்து போகிறது எப்படி? அதற்கு உரிய ஆயத்தம் இல்லாமல் நான் அந்த இடத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது எப்படி? அதுவோ ஆண்டவருடைய நாமத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு கல்யாண சாலை, அந்த இடத்திலே வரக்கூடிய எல்லா ஜனங்களும் உயர் குலத்திலே உயர் இடத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் எந்த விதமான காரியமும் இல்லாமல் சாதாரணமான விதத்திலே கடந்து போய் அங்கு போய் பங்கு பெறுகிறது எப்படி? உடனே அந்த ஜனங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கேட்ட மாத்திரத்தில் ஒரே ஓட்டமாய் வீட்டை நோக்கி ஓடி போய் அந்த கல்யாணத்திற்கு தேவையான வஸ்திரங்கள் யாவற்றையும் தரித்து கொண்டு கடந்து வந்தார். ஆனா இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறான் பாருங்க, கூப்பிட்ட மாத்திரத்தில் எதையும் பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புனா என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இப்படிப்பட்ட கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஒரு அழைப்பை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அந்த அழைப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படணும். இந்த தகுதியை நான் பெறாமல் இந்த அழைப்பின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? கர்த்தருடைய நாமத்தினாலே மோசே என்கின்ற மனிதன் அழைக்கப்பட்ட மாத்திரத்திலே தகுதிப்படுத்தப்பட்ட ஒரு மோசேயாக, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி கடந்து போகக்கூடிய ஒரு மோசேயாக, தன்னுடைய எல்லா விதமான காரியங்களின் ஊடாக பயணப்படக்கூடிய மனிதனுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆனா இந்த மனுஷனுடைய நிலைகளை பார்க்கிறோம், அவனுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். இதற்கு என்ன தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உடையவனாய் காணப்பட்டால் அந்த விருந்து சாலைக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்கிற தெளிவு அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஏதோ கூப்பிட்ட மாத்திரத்தில் எல்லா விதமான மக்களும் ஓடக்கூடிய அந்த காரியத்தை நோக்கி நானும் ஓடி போய் அந்த விருந்துக்குள்ளாக நான் பங்கு பெறுவேன் என்று சொல்லி அழைப்பை பற்றி அக்கறை இல்லாமல் அவன் அந்த இடத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சான். முதல் காரியமாக, தேவனாகிய கர்த்தரால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் அல்லது தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை உருவாக்க செய்ய வேண்டியது அவசியம். இவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு வேலையை கர்த்தரினுடைய கையில தந்திருக்கிறார். இதற்கு உண்டான தகுதியினுடைய அடிப்படையினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் இவ்வளவு தூரம் பொய் பேசக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறேன், இவ்வளவு தூரம் அநேக விதமான மக்களை நேசிக்க மனமற்ற ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன், எந்த மனிதனோடும் கூட ஒப்புரவாக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு தகுதி, இவ்வளவு பெரிய ஒரு அழைப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அழைப்பை நான் காப்பாற்றக்கூடிய அளவிற்காக என் தகுதியை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உறுதிப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்துள்ளேன். இதுதான் ஒரு தெளிவான ஒரு காரியம். எனக்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பு மேன்மையான ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு நான் முதல் காரியம் இவைகளை பெறுகிறதற்கு எத்தனையோ மக்கள் காத்திருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி என்னுடைய கையில் இந்த அழைப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருந்தார். இதற்கு உண்டான எல்லா தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்பெற்ற வேண்டியது அவசியம். இப்ப திடீரென்று சொல்லி ஒரு வேலைக்காக நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கிறீங்க. அப்ளிகேஷன் போட்டுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அந்த வேலைக்குரிய அந்த லெட்டர் வந்து அனுப்புறாங்க. உங்களுக்கு அதாவது வேலைக்குரிய எல்லா விதமான வழிகளுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் அதாவது நீங்க வந்து இந்த வேலை வாய்ப்புகள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூப்பிடுறாங்க. போகக்கூடிய நேரத்தில் எந்த ஆயத்தமும் இல்லாமல்
ஒருவேளை அங்க போகக்கூடிய மக்கள் எங்களை அழைத்திருக்கக்கூடிய மக்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை கேட்கிறது உண்டானால், ஐயோ இந்த எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து வந்திருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை நான் எடாமல் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் வீட்டுக்கு போகிறதற்கு முன்பதாக இந்த இடத்திலே வேறொரு மனிதனை வைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 என்னுடைய தகுதியை நான் உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறது மாதிரி தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பு, இந்த உலகத்திலே காணப்படும் எத்தனையோ ஜனங்கள், உங்களை காட்டிலும் கல்வியில சிறந்த மக்கள் அநேக மக்கள் உண்டு, உங்களை காட்டிலும் ஞானத்திலே உயர்ந்த மக்கள் அநேக மக்கள் உண்டு, உங்களை காட்டிலும் செல்வாக்கிலே அநேக விதமான பண சம்பந்தப்பட்ட காரியத்திலே உயர்த்தப்பட்ட மக்கள் அநேக மக்கள் உண்டு, உங்களை காட்டிலும் அறிவிலும் உங்களை காட்டிலும் அனுபவங்களிலும் உங்களை காட்டிலும் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய மக்கள் பல மக்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு நடுவிலே கர்த்தராக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த அழைப்பை காப்பாற்ற நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இந்த அழைப்பை இழக்க முடியாதவருக்காக நான் என்னை இந்த அழைப்பிற்கு பாத்திரம் உள்ளவனாய் தகுதி உள்ளவனாய் என்னை மாறப்பட வேண்டியது அவசியம். இந்த அழைப்பு போயிடுச்சுன்னா திரும்ப என்னுடைய வாழ்க்கையில வராது. ஒருவேளை இந்த அழைப்புக்குரிய காரியங்களை நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இதை போலத்தோ வேறொரு அழைப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆதரத்திலிருந்து ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே பல ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே பயன்படுத்த ஆரம்பித்தார். அது சிம்சோன் என்கின்ற மனிதன். இவனை கர்த்தராகிய தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தை பாருங்க. தாயின் வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே தேவ அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனாய் விளங்கின சிம்சோன், எல்லா ஜனங்களை காட்டிலும் பலவானாய் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிம்சோன், அநேகம் விதமான பெலிஸ்திய சாம்ராஜ்யம், இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரடியாய் காணப்படக்கூடிய பெலிஸ்திய சாம்ராஜ்யம், இஸ்ரவேலிலே பெலிஸ்திய மக்களுக்கு பயத்தின் கூடாக கடந்து போகக்கூடிய அந்த காலங்கள்ல இந்த சிம்சோனுடைய கண்களுக்கு முன்பதாக பெலிஸ்தியர்கள் அற்பமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சதுனால பெலிஸ்தியர்களை குறித்து எவ்வளவேறும் சிம்சோன் கவலையப்படாம தைரியம் உள்ளவனாய் பெலிஸ்தியர்களுக்கு எதிர்த்து புறப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு தடவை ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சிம்சோனை அந்த ஜனங்கள் பிடித்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் பெலிஸ்திய ஜனங்களை அவன் அதாவது தன்னுடைய வல்லமையினால் மெய்யாகவே ஓட ஓட துரத்தி பெரிய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். கையும் மெய்யுமாக அகப்பட்டு விட்டான் என்று சொல்லி பெலிஸ்தியருடைய அலங்கங்கள் எல்லாம் பூட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அலங்கத்தின் கதவுகள் எல்லாவற்றையும் பெயர்த்து கொண்டு சிம்சோன் தன்னுடைய முதுகிலை தூக்கி வைத்துக் கொண்டு கடந்து போக ஆரம்பிச்சான். 1000 பெலிஸ்தியர்கள் அவனை பிடிக்கும்படிக்காய் கடந்து வந்த பொழுது ஒரு சின்ன ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை ஆயுததாரியாய் காணப்படக்கூடிய 1000 பேரை மடங்கடித்த இந்த சிம்சோனுடைய வலி. ஆனா இவனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிலும் ஒரு அசட்டத்தனமான ஒரு நிலை. இந்த தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை என்னுடைய வாழ்க்கையில. இதை பற்றி எவ்வளவேனும் கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன். எப்போ என்ன ஒரு காரியம் வந்தாலும் எப்போதும் போல நான் உதறி போட்டுக் கொண்டு இப்படிதான் எதை பற்றியும் அவனுடைய வாழ்க்கையிலே அக்கறை இல்லை. பல ஜனங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இதே விதமான நிலைதான். எந்த ஒரு காரியம் போச்சு நான் இன்னொரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, இந்த ஒரு காரியத்தை நீ இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகளுக்கு உண்டான கணக்கை கர்த்தருடைய சமூகத்திலே நீயும் நானும் கட்டாயம் கொடுத்தே தீர வேண்டியது அவசியம். ஒரு வரத்தை நீ ஆண்டவராகிய தேவன் தந்த வரத்தை நீ இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வரங்களை பற்றி கர்த்தராகிய தேவனுடைய சந்திப்பின் நாளிலே நீயும் நானும் கணக்கு சொல்லணும். எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்திருந்தார், இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அழகுபடுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாக அல்ல. நிறைய ஜனங்கள் அலமாரில் நிறைய விதமான பொருட்கள் யாவற்றையும் வாங்கி அடுக்கி வைக்கிறது மாதிரி ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்கள், தாளந்துகள், கிருபைகள், அபிஷேகங்கள், வல்லமைகள் எல்லாம் எல்லா மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்படும்படிக்காக வைக்கப்படக்கூடிய ஷோகேஸில் வைக்கப்படக்கூடிய ஒரு பொம்மையை போல அல்ல. இவைகள் ஏதாகிலும் ஒன்றை நாம் இழக்க ஆரம்பித்தாலும் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நீங்கள் அவைகளை பற்றி கட்டாயம் கர்த்தருடைய சமூகத்திலே கணக்கு சொல்லும். ஆகவேதான் ஆண்டவருடைய நாமத்தினாலே சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் அந்த நாட்களில் காணப்பட்ட நியாயாதிபதிகள் அத்தனை பேருக்கு முன்பதாக விசேஷமாய் காணப்பட்ட மனிதனாய் இருந்த சிம்சோனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நியாயாதிபதிக்கும் ஒவ்வொரு விதமான மகிமையை கர்த்தர் தந்தார். ஆனால் சிம்சோனுக்கு தந்த மாதிரி எந்த விதமான நியாயாதிபதியினுடைய கரங்களும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தரல. சிங்கத்தையே கர்த்தருடைய நாமத்தினால் ஆட்டுக்குட்டியை போல கிழிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமைப்படுத்தப்பட்ட ஒரு சிம்சோன். ஆனால் தன்னுடைய அபிஷேகத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன். என்ன வரப்போது பார்த்துக்கலாமே. எந்த காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும், ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை நாம் இழக்க ஆரம்பித்தாலும் திரும்ப ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவைகளை பற்றி அக்கறையே இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய சிம்சோன். ஒரு நாள்ல சிம்சோன் தன்னுடைய மனதிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை தெளிலாளுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே தோன்றின அந்த காலம் முதற்கொண்டு என்னுடைய தலையிலே சவரகன் கத்தி படாமல் இருக்கிறதுனாலே நசரேயனாக ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்.
ஆகவே என்னுடைய தலையிலே எப்பொழுது சவரகன் கத்திப்படுகிறதோ அன்று முதல் கர்த்தருடைய வல்லமை நான் இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்துள்ளேன் என்கின்ற ஒரு உண்மையான நிலைகளை தெளிலாளுக்கு முன்பதாக பேசிட்டு அந்த மனிதன் எதையும் பற்றி கவலையே படாம படுத்து தூங்க ஆரம்பிக்கிறது. அவன் சொன்ன அந்த காரியம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதனால் அவனுடைய ஜீவனே பாதிக்கப்பட்டு அவனுடைய அழைப்பை அவன் இழந்து போயிடுவான். ஆனால் அவைகளை பற்றி எவ்வளவு பேரும் அக்கறையில். பல பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை இதுதான். தேவன் தந்திருக்கக்கூடிய அழைப்பை பற்றி அக்கறையில் சும்மா ஒரு 4 பேருக்கு முன்னால் நம்ம ஜெபிச்சா போதுங்க, இவ்வளவுதான் கர்த்தராக தேவனால் கொடுக்கும். இல்லை, இந்த அபிஷேகத்தை நான் ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பை ஒருவேளை நீங்கள் இழக்கிறது உண்டானால் உங்களுக்கு பின்பதாக லட்சக்கணக்கான மக்கள் கியூல நிற்கிறாங்க. இந்த அழைப்பை தூக்கி கர்த்தர் அவங்க கையில கொடுத்துருவார். நீயும் நானுமோ வென்றால் கைவிடப்பட்ட ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சு. இந்த அழைப்பை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களையும் என்னையும் பொறுத்து காணப்படக்கூடிய ஒன்று. அதனாலதான் இதுல ஒரு தெளிவான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில காண. என்னென்ன அபிஷேகத்தை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறாரோ அதிலே ஒன்றையும் இழக்க கொடுக்காத அளவிற்காக நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் ஓட்டத்தின் இறுதி பரியந்தம் சரியாய் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை, தெளிவான ஒரு பாதை ஆண்டவருடைய நாமத்தினால இந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நடுவில் அதை பற்றி அக்கறையே இல்லை. சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க, ஆகவே நான் கடந்து போக வேண்டும். நான் போகக்கூடிய இடம் எங்கே, எந்த இடத்திற்குள்ளாக என்னை அழைத்திருக்கிறாங்க, அங்கு வரக்கூடிய மக்கள் யார், அங்கு பரிமாறக்கூடிய மக்கள் யார், அங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் யார். நான் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து போகாம அந்த தேசத்தை ஆளுகை செய்யும் ராஜாவுடைய வீட்டுக்கு போறேன். அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு போகக்கூடிய தகுதியினுடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கிறது உண்டானால் எங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பை நான் ஒருவேளை இழந்து போய்விடக் கூடும் என்கிறதை பற்றி அக்கறையே இல்லாமல் அந்த மனுஷன் கடந்து போயிட்டான். இப்ப கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டான், ராஜாவுடைய வீட்டு வரைக்கும் போயிட்டான். வீட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்து கியூல வந்து வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களுக்கும் இலையை போடுறாங்க, பரிமாறாங்க. சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பரிமாறி சாப்பாட்டை எடுத்து சாப்பிடக்கூடிய நேரத்துல ராஜா உள்ள வந்து ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கக்கூடிய ராஜா எல்லா ஜனங்களையும் கண்ட மாத்திரத்துல திடீரென்று சொல்லி இவன் மட்டும் ஆயத்தம் இல்லாதவனா இருக்கிறதை கண்டு அந்த ராஜா அவனை எழுந்திருக்க சொன்னான். அவன் எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல ராஜா அவனை பார்த்து கேட்டான், சிநேகிதனே, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்க? ஆயத்தம் இல்லாமல் நீ இந்த இடத்திற்குள்ளாக வந்ததனுடைய காரணம் என்ன, முகாந்திரம் என்ன? எல்லா விதமான மக்களும் ஆயத்தமா உள்ள வந்திருக்கிறாங்களே, ஆயத்தமே இல்லாமல் எப்படி உள்ள வந்து என்கிறதை பற்றி ராஜா கேட்ட பொழுது அவன் பேசாமல் இருந்தான். அவன் கைக்கு வந்த அந்த அழைப்பை ஒரு வினாடியில அவன் சற்று அந்த ஆயத்தத்தினுடைய நிலைகளை இழக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வினாடியில எல்லா நன்மைகளை இழந்து போகக்கூடியவனா, இழந்து போகிறது மட்டுமல்ல, அவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் நிலத்தில் தூக்கி எறிகள் என்பதை பற்றி ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவனை தூக்கி எறிய ஆரம்பிச்சான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு இமை பொழுது கொஞ்ச நேரம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆயத்தத்திற்கான செலவை அவன் மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையில செலவு பண்ண ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம், கைக்கு எட்டக்கூடிய அந்த காரியத்தை ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சோம். இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். லோத்தினுடைய வாழ்க்கையிலும் இதே விதமான ஒரு சம்பவம் ஒன்று உருவாக்கப்பட்டது. லோத்தை ஆண்டவராக தேவன் அழைப்பித்து கர்த்தராக தேவன் சொன்னார், இந்த தேசம் ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான பல பாவங்களை செய்யக்கூடிய தேசமா இருக்கிறதுனால இந்த தேசத்தை அழிக்கும்படி நான் மெய்யாகவே என்னுடைய தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அக்னினாலும் கந்தகத்தினாலும் இந்த பூமி நான் சுட்டரிக்கப் போகிறேன். ஆனால் உன்மேல் வைத்த தயவு நிமித்தமாக உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நான் ரட்சிக்கும்படிக்காக நான் இந்த சமபூமியில எங்கும் நில்லாதபடிக்காக உங்களுடைய கரங்களை பிடித்து வெளியே அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று கர்த்தராக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி லோத்தையும் அவனுடைய குமாரத்திகளையும் அவனுடைய மனைவியும் வெளியே கூட்டிட்டு போறான். எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியாத ஒரு ரட்சிப்பு. அந்த தேசமே அழியக்கூடிய நேரத்துல நம்மை மட்டும் காப்பாற்றக்கூடிய அது ஒரு ரட்சிப்பு. எல்லா ஜனங்களும் கண்ணுக்கு எதிர்த்தா போல அக்னினாலும் கந்தகத்தினாலும் சுட்டரிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, எல்லா மக்களும் பாவத்திலே உழலக்கூடிய அந்த நேரத்துல கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய கிருபையினால கரங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே கரங்களை பற்றி கொண்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே கூட்டிக் கொண்டு வரக்கூடிய லோத்தையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மகள்மார்களையும் நோக்கி அந்த தூதன் சொல்லுகின்றார், சமபூமியில எங்கும் நில்லாமல் நீங்கள் ஒரே ஓட்டமாய் ஓடிப்போங்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் போகும் பொழுது திரும்பி பாராம ஓடு. இந்த ஒரு கற்பனை தான், ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், திரும்பி பாராம ஓடு. அந்த அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு! எல்லா ஜனங்களோடும் கூட வாரிக்கொண்டு போகாத ஒரு அழைப்பை கர்த்தராகிய தேவன் லோத்தினுடைய குடும்பத்திற்கு தந்தார். ஆனால் அவர்களோ
ஒரு சின்ன ஒரே ஒரு அலட்சியத்தினால அந்த இடத்திலேயே உப்பு தூணாய் மாற்றப்பட்டு நின்று போகக்கூடிய அந்த நிலைகள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் அழைப்பை பற்றியதான தெளிவற்ற ஒரு சின்ன ஒரு அலட்சியம். அப்படி வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு மகா உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பை பற்றியதான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்கிறது உண்டானால் அதே இடத்தில் நகர முடியாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நீங்களும் நானும் நின்று போன மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். லோத்தினுடைய மனைவினால இனிமே என்ன பிரச்சனை? லோத்தினுடைய எல்லா விதமான மக்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே திரும்பி பாராமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லோத்தினுடைய மனைவி மட்டும் சற்று நின்று திரும்பி பார்த்தாள். அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பற்றி அலட்சியப்படுத்தக்கூடிய அந்த சகோதரியாக சற்று திரும்பி பார்த்த பொழுது இங்கும் அங்கும் நகர முடியாமல் அதே இடத்தில் உப்பு தூணாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கணும். ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவர்களே. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு சாதாரணமானது அல்ல. இதுல ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த அழைப்பை பற்றிதான் உன்னதமான நிலைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். மற்றவங்க யோசிக்கிற மாதிரி இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை தானே, 4 பேருக்கு முன்னால போய் நம்ம டாக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஊழியம் பார்த்தோம் உடனே பரலோகத்துக்குள்ள இல்லை. இது சாதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு அல்ல. பரலோக வாசியாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அழைப்பை பற்றிதான் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கையில வரணும். இந்த அழைப்பு எல்லா விதமான மனிதனுக்கும் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் அந்த வசனத்தினுடைய இறுதியில கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், அழைக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் தான். ஆனால் யார் யாரை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் அவங்க கொஞ்சம் பேர் தான். சில மக்கள் தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் போறாங்களே தவிர அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போறது. இப்ப இந்த திருச்சபையில அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நிறைய எல்லா ஜனமும் வந்திருக்கிறீங்க. ஆனால் எல்லாரும் போவீங்களான்னு சொன்னா இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். இல்லாட்டி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக நம்மளால முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சபையில நான் போய் இருக்கிறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன், அதனால நான் பரலோகம் இல்லை. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் உள்ளவனாய் இருந்தால் மட்டும்தான் இந்த சபையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும் மொத்தமாய் பரலோகம் இல்லை கிடையாது. இதிலே அழைக்கப்பட்ட அநேகம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய அழைப்பை குறித்து அக்கறை உள்ளவனாய் தகுதி உள்ளவனாய் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாளோ அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் எல்லா ஜனமும் அந்த ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது கடினம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டத்தை, ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டம், இதை மறுமுறை நான் ஓடி முடிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஓட்டத்தை நான் சரியா முடிக்கல, இன்னும் ஒரு நேரத்தை எனக்கு நீ தாரும் என்று சொன்னால் கிடையாது. ஒரு முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பு, ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட்டம், இதற்கு மறு சான்ஸ், இன்னொரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாங்கன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பம்லாம் கொடுக்கப்படுகிறது இல்லை. இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் எப்படி ஓடி முடிக்க போகிறோம், இதை பொறுத்து நித்தியமான வாழ்க்கையா இல்லையா என்கிறதை பற்றி நீங்களே தீர்மானம் செய்யக்கூடிய மக்களாய் விளங்கி வருகிறீர்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். இரண்டாவது தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு என்ன அப்படின்னா சுயாதீனமாய் அல்லது விடுதலையாய் வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டோம். விடுதலையாய் வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைனா என்ன அர்த்தம்? எதை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையில கவலை இருக்காது. ஏதாகிலும் ஒரு பாரம், ஏதாகிலும் ஒரு விஷயத்துல நீங்கள் அடிமைப்படுத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களை அறியாத மன கவலையும் கிளேசமும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல நேரங்களில் உலக ரீதியான காரியங்களினால் நீங்களும் நானும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும்பான்மையான நேரங்களை செலவு பண்ணி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு ஐயோ இது போயிடுச்சு, இதை இழந்து போயிடுச்சு, எந்த ஒரு காரியம் போயிடுச்சுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எதற்கும் நீ அடிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவன் கிடையாது. எல்லாவற்றையும் ஜெயிக்கும் ஒரு மனிதனாக ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் உண்டாக்கி வைத்து இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவனால் பெறப்படாத அநேக விதமான தன்மைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் எவைகளை பற்றியாகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மன அளவிலே உலகத்தினுடைய மேன்மைக்காக கவலைப்பட ஆரம்பித்தாரா என்று பாருங்கள், இல்லை. ஏன்னா அவர் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கக்கூடிய ஜனங்கள் சொல்றாங்க, இவர் உண்மையாகவே யூதனுடைய ராஜா என்பதை பற்றி. ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கக்கூடிய அந்த மனுஷன் கேட்கிறான், நீர் உண்மையாகவே யூதனுடைய ராஜாவான்னு கேட்கிறான்.
உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீர் சொல்லுகிறபடிதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. இந்த உலகத்திலே நான் எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையாக காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் கிடையாது. எதையும் நான் ஜெயிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்ட கடவுள் நான். எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளும்படிக்காக உருவாக்கப்பட்டவர் நான் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து அவைகளிலே தெளிவுள்ளவராய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன தெளிவு இருக்கணும்? ஏதாச்சும் ஒரு சின்ன காரியங்களை பற்றியதான கவலை வருகிறது உண்டானால் ஒரு தெளிவு எனக்கு வரணும். நான் சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதிலும் நான் சிக்கிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு. எந்த விஷயத்திலும் நான் மாட்டிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, எதிலும் நான் உழன்று போகாத ஒரு வாழ்க்கை, எதற்காகவும் நான் கண்ணீர் வடிக்காத ஒரு வாழ்க்கை, எதையும் பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொள்ளாத ஒரு வாழ்க்கை, கர்த்தராகிய தேவனை தவிர்த்து இந்த உலகத்திலே காணப்படும் எந்த நிலைகளுக்கும் ஆண்டவராகிய தேவனால் நான் மெய்யாகவே அனுமதிக்கப்பட்டவன் கிடையாது என்கிற விஷயத்துல ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏன் பல நேரங்களில் நாம் கவலையின் மூடாக கடந்து போறோம் தெரியுமா? என்னுடைய அழைப்பை மறந்து, என்னுடைய எல்லா நிலைகளையும் நான் மறந்து, நான் ஏதோ ஒரு காரியத்தை மற்ற மக்களை போல பின்பற்றக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுங்க. அவங்கெல்லாம் முன்னால போகக்கூடிய மக்கள் எல்லாம் உலகத்துக்காக அவங்க வந்து வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க. உலகத்துல முக்கியத்துவமான நல்ல ஒரு பதவியை பெற வேண்டும் என்று சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க. அவர்களைப் போல எனக்கும் நானும் முயற்சி பண்ண ஆரம்பித்தாலும் எனக்கு இந்த மேன்மையான ஒரு உயர்வு வராமல் போக ஆரம்பிக்கிறதுனால நான் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, அவன மாதிரி உன்னை நான் உருவாக்கல. அவர் இந்த உலகத்திற்கு அடிமையாக உருவாக்கப்பட்டவன், ஆனால் நீயோ உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். உலகத்தை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டவர். உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நீயும் நானும் உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. உலகத்தை மேற்கொள்ள, உலகத்திலே அதிகாரம் செலுத்த, உலகத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளுக்கு ஜெயித்து மறு உலக வாழ்க்கைக்கு பங்குள்ளவர்களாய் உருவாக்கப்பட ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைக்க ஆரம்பிச்சு. அப்ப அவங்கள மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில கவலைப்படக்கூடாது. அவங்கள மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய இழப்பை பற்றி எந்த விதமான வேதனையின் ஊடாக நான் கடந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? ஒரு தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையில விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவங்க போறது மாதிரியே நானும் அதே வழியிலே கடந்து போகலாமா? இல்லை. எனக்கு முன்பதாக கடந்து போகக்கூடிய மனிதர்கள் எனக்கு வழிகாட்டக்கூடிய காரியத்தின் மூடாக போகலாமா? இல்லை இல்லை. எனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கின்றார். நான் இந்த உலகத்திற்கு அடிமையாய் வாழ்க்கை வாழும்படிக்காக அல்ல, உலகத்தின் பொருளை பெறும்படிக்காக, அவைகளுக்காக நான் உலகத்தை பின்பற்றும் ஒரு மனிதனாக அல்ல, உலகத்திலே அநேக விதமான போராட்டங்களை போராடி உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறும்படிக்காக உருவாக்கப்பட்டவனா இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உலகத்திற்காக நீங்கள் வாழ்க்கை வாழும் மக்களாய் அல்ல, உலகத்தையே மேற்கொள்ளும் மக்களாய் நான் உங்களை உண்டாக்கி வச்சேன். இந்த ஒரு அழைப்பல ஒரு தெளிவு என்னுடைய வாழ்க்கையில வரணும். ஆகவே மற்றவர்கள் தூங்குகிறதை போல தூங்க அப்படின்னு அர்த்தம், மற்றவங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆசரிக்க கூடாது. மற்றவங்க செய்யக்கூடிய காரியத்தை போல உங்களுடைய நிலைகள் காணப்படக்கூடாது. இவைகளை தாண்டி ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் அறிந்து நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஓட துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் மறு உலகத்திற்கு பங்குள்ளவர்களாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. இன்னும் அநேகம் தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பிங்க. இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கல்வி கற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கமாலியனுடைய பாதத்தின் கீழாக அமர்ந்து அநேக விதமான கல்விகள் யாவற்றையும் மெய்யாகவே பயின்ற உயர்ந்த அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதன், அறிவிலே சிறந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கின பவுல். இவர் நினைச்சிருந்தார்னா அந்த காலத்துல பவுலினுடைய பேரினாலேயே அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அந்த மனுஷனால் கட்டியிருக்க முடியும். அவ்வளவு காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் வியாக்கியானங்களின் மூலமாய் அவைகளுடைய ஆழ்ந்த தன்மைகள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு பெற்ற ஒரு மனிதன். பேதுரு என்கின்ற அப்போஸ்தலன் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய அப்போஸ்தலன் ஒரு முறை சொல்லுகின்றார், பவுல் பேசக்கூடிய வார்த்தைகளை விளங்கிக் கொள்கிறது எங்களுக்கே அரிதானதாக காணப்பட ஆரம்பிக்கும் என்கிறத பற்றி சொல்லுகிறார். அவ்வளவு தூரம் ஆழமாய் அதிகமான விசேஷமான காரியங்களை பற்றி பேசக்கூடிய அறிவுள்ளவனாய் காணப்படக்கூடிய இந்த பவுல் தனக்கு உண்டான எல்லா விதமான மேன்மையான காரியங்களை குறித்து முக்கியத்துவமாக நினைவுகளை கொள்ளாம கர்த்தராகிய தேவனுடைய சிலுவையை பற்றியதான மேன்மைதான் எனக்கு முக்கியத்துவம் என்பதை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். சிலுவையை தவிர்த்து வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நாம் படிச்சிருக்கக்கூடிய கல்வி எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்திருக்கக்கூடிய அந்தஸ்து எனக்கு முக்கியம் இல்லை. ரோமர்களாய் பிறந்திருக்க வேண்டிய அந்த காலத்துல ரோமருக்குரிய இந்த எல்லா விதமான உரிமைகளை பெற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இது எனக்கு முக்கியம் இல்லை. எல்லா விதமான தன்மைகளை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டும் ஒரு மனிதனாய் விளங்குகிறேன் என்கின்ற உண்மையான தெளிவான நிலைகளை புரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியத்துவம் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் படிக்கக்கூடிய பாடமா, நான் வந்து மெய்யாகவே அதாவது சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமா, எனக்கு வந்திருக்கக்கூடிய புகழா, என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளா, இதுவா என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொல்ல கேட்டா இது இல்லை. ஆண்டவராக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புக்கு முன்பதாக இவைகள் ஒன்றும் ஈடும் இணையானதும் கிடையவே கிடையாது என்கின்ற ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இந்த நிலைகளை ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சனால்தான் ஓட்டத்தில் தடையே இல்லாமல் அந்த ஜனங்கள் தெளிவான விதத்திலே ஓடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, எது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆகவேதான் இந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கிறோம், எதிலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, எந்த காரியத்திலும் அவர்கள் அடிமை நுகத்திற்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தங்களை கர்த்தராகிய தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களாய் கடைசி வரை அந்த பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்த மாட்டேன். எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றிற்கும் அடிமைப்படுத்தப்பட மாட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுவதற்கு காரணம் அதுதான். அவருடைய ஓட்டம் இல்லது என்பதை அந்த மனிதன் ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சதுனால எதிலும் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நிறைந்த ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தார் பவுல். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான முறைகளில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் அப்படின்னா, எதிலும் சிக்கிக் கொள்ளாத ஆண்டவராக தேவனுக்கு மட்டும் அடிமைகளாக்கப்படக்கூடிய வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பழக ஆரம்பித்தால் போதும். அதுல ஒரு தெளிவினுடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிச்சாலே போதும், மறு உலகத்திற்கு உண்டான சகல நன்மைகளை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்களேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 13வது வசனம், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கியமான விருப்பம் என் வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை, அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓட வேண்டியது அவசியம். பின்னால காணப்படக்கூடிய பலவிதமான பாவத்தினுடைய நிலைகள், திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய பலவிதமான பாவத்தினுடைய சுபாவங்கள், இன்னும் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகி போகாது இருக்கக்கூடிய அநேக விதமான தேவன் அருவருக்கக்கூடிய நிலைகள், இதெல்லாம் தாண்டி நான் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஓட்டத்தை நோக்கி நான் என்னுடைய பயணத்தை துவங்க வேண்டியது அவசியம். பின்னான எல்லா விதமான காரியங்களையும் மறக்கக்கூடிய ஒரு மனிதனாக பல நேரங்களில் இன்னும் நம்முடைய பழைய மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே சாகாமல் உள்ளே இருக்கிறத பார்ப்பீங்க. பல நேரங்களில் இப்போ அவன் இப்போ அவன் இருக்க மாட்டான். இப்போ அவனுடைய நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான உங்களால் என்னெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் சரியான நேரம் வரும் பொழுது அவன் ஏற்ற வேளையில் வெளியே வந்து உங்கள் ஆவிக்குரிய நிலையை தீட்டுப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல நிலைகளை நம்ம பல மக்களுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களை குறித்து நான் உங்க கூட பேச முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட பல விதமான ஜனங்களுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன். பேதுரு என்கின்ற மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எல்லா காரியங்களையும் இழந்து, கர்த்தர் அவனை அழைத்த மாத்திரத்துல தன்னுடைய வலையும் தன்னுடைய படகையும் தன்னுடைய குடும்பத்தையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சான்.
எல்லா சீஷர்களுக்கு முன்பதாக அவன்தான் மூத்த ஒரு மனிதனாய் விளங்கின ஒரு மனிதனாய் காணப்பட்டவன் பேதுரு. எல்லா மக்களும் பேதுருக்கு முன்பதாக போய் நின்று நிறைய ஆலோசனைகள் யாவற்றையும் கேட்க ஆரம்பிக்கிறதுனால சில நேரங்களில் இயேசுவுக்கே பேதுரு ஆலோசனைகள் யாவற்றையும் சொல்ல துவங்க ஆரம்பிப்பார். ஒரு முறை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அவர் சொல்லுகின்றார், நாம் எருசலேமுக்கு போகின்றோம், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய வேளை வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவை பேதுரு தனியே அழைத்துக் கொண்டு போய் இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுடைய வயது சற்று அதிகமாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால எல்லா மனிதனுக்கு முன்பதாக அவன் ஆலோசனைக்காரனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த பேதுருவுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்த அழைப்பு மேன்மையான அழைப்பு. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாரு, எல்லா ஜனங்களும் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. உடனே நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் மெய்யாகவே எங்கள் நடுவிலே உயிரோடு கூட இறங்கி வந்திருக்கிறார் என்பதை பற்றி ஜனங்கள்லாம் பேசுறாங்க, நீங்க என்னை பத்தி என்ன சொல்லுங்க சொல்லி பேதுருவை பார்த்து கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். உடனே இயேசுவை பார்க்கக்கூடிய பேதுரு சொல்லுகின்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறதை பற்றி அவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனம் சந்தோஷம் அடைந்து பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், நீ மெய்யாகவே இதை ஆண்டவராகிய தேவனே உனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லி இந்த கல்லை நான் மெய்யாகவே சபையாய் உருவாக்கி கட்டுவேன் சொல்லி கர்த்தராகிய தேவன் வார்த்தையை பேசுறார். பேதுருவை குறித்து பெரிய ஒரு அழைப்பு, பெரிய ஒரு திட்டம், பெரிய ஒரு நோக்கம். பேதுருனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தன்மைகளை நல்லா தான் ஓடிட்டு வர்றார். ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படிக்காக சிலுவை மரணத்திற்குள்ளாக அழைத்துக் கொண்டு போகக்கூடிய அந்த நேரம், சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே அடிக்கும்படிக்காக ஒப்புக் கொடுத்து சிலுவை மரணத்துக்குள்ள போயிட்டார். பேதுருவும் அவனோடு கூட காணப்படக்கூடிய சீஷர்களும் ஒன்று செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி வந்து இயேசு கிறிஸ்து திடீரென்று சொல்ல நம்மளை விட்டு போயிட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரியே இந்த உலகத்தை விட்டு நான் மெய்யாகவே கடந்து போகின்றேன் என்கிறதை பற்றி கர்த்தர் பேச அப்படி போயிட்டார். இனி நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக முடியும்? பேதுரு என்கிற மனிதன் எழும்பி நின்று வழக்கம் போல அவன் பேச ஆரம்பித்தான். திரும்ப நாம் நம்முடைய கடல் தொழிலுக்குள்ளாக கடந்து போயிடலாம், திரும்ப நம்ம மீன் பிடிக்க போயிடலாம். நமக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து பின்பற்றி வந்தோம், இயேசு கிறிஸ்துவ பாதி வழியில விட்டுட்டு போயிட்டாரு. இனி நம்மை கரை சேர்க்கக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. திரும்ப நாம் கடலுக்குள் போய் பழைய தொழிலின் ஊடாக கடந்து போகலாம். எப்படி? அவ்வளோ பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்ட பேதுருடைய மனசுல என்ன யோசிக்கிறாரு பாருங்க, திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளாக. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சாகாமல் காணப்படக்கூடிய பழைய மனுஷனுடைய நிலை. அவன் எந்த நேரமாக வாகிலும் திடீரென்று சொல்லி எழும்பி வந்து உங்களை பழைய வாழ்க்கைக்குள்ளாக இழுத்துக்கொண்டு போகக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பழைய காரியங்களை விட்டு, பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நோக்கி கடந்து போகும் ஒரு மக்களாக, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி ஓடும் ஒரு மக்களாக, பழைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா விதமான மூர்க்கங்கள், பழைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பலவிதமான பாவத்தினுடைய நிலைகள் இன்னும் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் முன்னானவைகளை நோக்கி உன்னாலும் என்னாலும் ஒரு அடிகோடு எடுத்து வைக்க முடியாது. பழையவைகளை நீங்கள் மறந்தால்தான் புதியவைகளை நோக்கிய பயணம் உங்கள் வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கிறது. பார்ப்பீங்க, பழையவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் புதியவைகளுக்கு அங்கே இடம் உருவாக்கப்படுகிறது இல்லை. பவுல் அப்போஸ்தலன் தெளிவாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சார். பழைய மனுஷன், பழைய சுபாவம், ஆண்டவருடைய நாமத்தினாலே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் சொல்லுகின்றார், நிர்பந்தமான ஒரு மனுஷன் நான், பாவம் செய்ய வேண்டாம் என்கிற ஒரு நினைவினுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் பாவத்தை ஜெயிக்கும் வழிமுறையை தெரியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிர்பாக்கியமான மனிதனாக காணப்படக்கூடிய நான் என்பதை பற்றி பவுல் பேசுகின்றார். ஆனா இப்ப பவுலுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. என்ன ஒரு தெளிவு வர ஆரம்பித்து விட்டது? பின்னானவைகளை நான் மறந்தால்தான் முன்னானவைகளை நோக்கி ஓட முடியும். பின்னான காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய நிலைகள், பழைய எண்ணங்கள், பழைய எல்லா விதமான கல்வி கற்றிருக்கக்கூடிய ஞானங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பற்றிதான நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் முன்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க என்னால முடியாது. ஆகவே இவர்கள் ஒரு காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருக்கென்று பெரிய காரியத்தை நான் சாதிக்க வேண்டும் என்றால், கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்புக்கு நான் பாத்திரமுள்ளவனாக என்னை உருவாக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாஞ்சை அதுதான், என்னுடைய விருப்பம் அதுதான். இதற்கு எதெல்லாம் தடையாய் காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் விட்டு விலக நான் ஆயத்தப்படுகின்றேன். ஆயத்தப்படுகிறது மட்டுமல்ல, பின்னானவைகள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் என்னுடைய முன்னோக்கிய பயணம் அவைகளினால் தடுக்கப்பட ஆரம்பிக்கிறது நான் பார்க்க முடியும். ஆகவே பின்னான காரியங்களை முதல் காரியம்
நான் மறைக்கவும் ஒழிக்கவும் அழிக்கவும் தக்கதான கிரியைகளின் ஊடாக கடந்து போனாதான் தேவனுடைய திட்டங்களின்படி முன்னோக்கி ஓட என்னால் முடியும் என்கிறதை தெளிவாய் பவுல் அப்போஸ்தலன் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் தீவிரமாய் ஓடுகின்றேன், அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் ஆசையாய் தொடர்ந்து பிடிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். நான் சொல்ற இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குதான் எனக்கு தெரியல. ஆனா தேவன் தந்த அந்த அழைப்பு எல்லா விதமான மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பு அல்ல. உங்களுக்குன்னு ஒரு பெக்யூலராக ஒரு அழைப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த அழைப்பை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக பழையவைகளை மறந்தாதான் புதிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். பழையவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் புதியவைகளுக்கு அங்கே இடம் உருவாக்கப்படாது. பழைய காரியத்தை இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆசையாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் வாக்குப்படப்படக்கூடிய புதிய அனுபவம், புதிய நிலை நம்முடைய வாழ்க்கையில வராது. கர்த்தரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, எல்லா விதமான மக்கள் சொல்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவன் வல்லவர், நல்லவர், கிருபையான காரியங்களை தரக்கூடியவர், இரக்கங்களை தரக்கூடியவர், அற்புதம், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இதை தாண்டி கர்த்தத்துவம் என்றால் என்ன, கர்த்தருடைய ராஜ்யம்னா எப்படி இருக்கும், ஒரு முறையாகலும் அதை பற்றி நீங்களும் நானும் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தை தாண்டின ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமை, அந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனுடைய தன்மை எப்படிப்பட்டது, இவைகளை பற்றி என்றைக்காக நீங்களும் நான் யோசித்து பார்த்தது உண்டா? ஏன் இந்த மாதிரியான யோசனை வருகிறது இல்லை என்று சொன்னால், பின்னானவைகள் இன்னும் எனக்குள்ள இருக்கு. அதனாலதான் முன்னோக்கி என்னால் ஒரு அடிச்சோடு கூட வைக்க முடியல. பல பிரசங்கத்தை நான் கேட்கிறேன். இன்று நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இயேசுவை முகமுகமாய் நான் பார்க்காமல் எந்திரிச்சு போகவே மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போவேன். அந்த வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் பின்னானவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதுனால முன்னோக்கி ஓடு அடிச்சுவடுகளுக்குள்ள வைக்க முடியாம அதே பழைய நிலைகளிலே, அதே பழைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ துவங்க ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. முன்னோக்கி நீங்கள் உங்கள் நகர்வுகள் எல்லாவற்றையும் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் பின்னானவைகளை ஒழிக்க நீங்களும் நானும் முதல் காரியம் பிரயாசப்படும். எதையெல்லாம் உங்களை பின்னோக்கி இழுக்கக்கூடியதாய் விளங்குகிறது, எதையெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, எதையெல்லாம் தேவனையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய குறுக்கு சுவராய் காணப்பட ஆரம்பிக்கிறது, எதையெல்லாம் தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்புக்கு தடையாய் காணப்படக்கூடியதாய் நான் ரொம்ப கர்த்தரை நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் கூட சில தடைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல கர்த்தராகிய தேவனை நேசிக்க முடியல, கர்த்தருக்குன்னு எதையும் இழக்க என்னால முடியல. சில காரியங்கள்ல கர்த்தராகிய தேவனுக்கு வைராக்கியம் பாருன்னு ஆசைப்படுறேன். ஆனாலும் இந்த ஒரு காரியத்துல முனைப்பாக முன்னேறி கடந்து போக என்னால முடியல. காரணம் என்ன? இன்னும் பழைய மனுஷனுடைய சாவாமை உள்ள இருந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். அவன் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களையும் என்னையும் முன் நகர்வுக்காக அவன் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டான். நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட ஆரம்பிச்சாலும் ஒரு நகர்வும் நம்முடைய வாழ்க்கையில வராது. பழையவைகள் எப்பொழுது ஒழிக்கப்படுகிறதோ அப்பதான் புதிய நகர்வை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நான்காவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தைகளின் அடிப்படையில 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதுல 1வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுக்குன்னு பாருங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. நான்காவது, நமக்கு தேவன் தந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், பரிசுத்தத்தை நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். பழைய காரியத்தில் அப்படி விழுந்து 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 எழக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. பரிசுத்தத்தில் ஒவ்வொரு நகர்வும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். நேற்றுக்கு காணப்பட்டிருக்கக்கூடிய அசுத்தத்தோடு கூட இன்னைக்கு நீங்களும் நானும் போராடக்கூடாது. நேற்றுக்கு இருக்கக்கூடிய யுத்தத்தில் அந்த அசுத்தத்தினுடைய காரியங்களை ஜெயிக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தோடு கூட போராடி அவைகளை மேற்கொண்டு பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் முன்னேற்ற பாதையிலே கடந்து போக வேண்டியது அவசியம். அந்த நாட்களிலே காணப்பட்ட பல ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் பரிசுத்தத்திற்கு அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். பாவத்தை பற்றியதான ஒரு அச்ச உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து, ஒரு சின்ன ஒரு தவறு அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் உடனே அந்த தவறை அந்த ஜனங்கள் சீர்படுத்திக் கொள்ளும்படிக்காய் ரொம்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். பவுலை கொண்டு பிடிச்சு கொண்டு அங்க விசாரணைக்காக உள்ள கொண்டு விடுறாங்க. அப்ப கர்த்தருடைய நாமத்தினால இந்த பவுல் என்கின்ற மனிதனுக்கு விரோதமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பேசுகிறான். அவனை அடியுங்கள், அவனுடைய வாயில அடிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பத்தி பேசுகிறான்.
சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த அந்த மனிதன் பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரம் அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் காணப்படக்கூடிய என்னைய பார்த்து அவன் சொல்லிட்டானே, தேவனாகிய கர்த்தரை ஆழமாய் அறிந்திருக்கக்கூடிய என்னை பார்த்து பேசிட்டான், எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்கு தியாகம் பண்ணிருக்கக்கூடிய என்னை பார்த்து பேசிட்டானே சொல்லி அந்த மனிதனை பார்க்கக்கூடிய பவுல் சொல்கின்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உன்னை அடிப்பார் என்கிற வார்த்தையை பற்றி பேசினார். இந்த வார்த்தை பவுலுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த மாத்திரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, தேவனுடைய ஆசாரியனை, பிரதான ஆசாரியனையா நீ தீர்த்து சொல்லுகின்றாய்? இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல பவுல் அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவர் சொல்லுகின்றார், அவர் பிரதான ஆசாரியன் சொல்லி தெரியாது, ஆசாரியனை தீர்த்து சொல்லக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய வேதம். ஆகவே நான் செய்த இந்த தவறை சபைக்கு முன்பதாக நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்ற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நம்முடைய தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது எத்தனை பேரால் அந்த தவறுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அதுக்கு நீங்களும் நானும் பல விதமான சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிப்போம். என்னங்க இந்த மாதிரி மீட்டிங்கில் நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்களே, ரொம்ப ஆழமாக நீங்கள் தூங்குறீங்களே, இந்த ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் உடனே அங்கே தூங்கி இருக்கக்கூடிய மனிதன் எழுந்து நின்று சொல்லுவோம், எவ்வளவு நாம் பிரயாசப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைச்சி வந்து தெரியாமல் உடனே மாதிரி ராத்திரியெல்லாம் நல்ல ஒரு உறக்கத்தின் உள்ளாக கடந்து போய் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். நீ எந்த விதமான வேலையுமே செய்யாமல் 24 மணி நேரம் சும்மாவே வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். நான் எவ்வளோ வேலைகளை செஞ்சு அலுப்போடு கூட கடந்து வரக்கூடிய மனிதனாய் விளங்கி இருக்கக்கூடிய நான் இங்கே தூங்குகிறது உனக்கு பெரிய ஒரு விஷயமா? நான் செய்யக்கூடிய தவறுகளை என்றைக்கு நான் ஒத்துக்கொள்ளாமல் அவைகளுக்கு நான் அநேக விதமான மாற்று கருத்துக்களை சொல்கிறேனோ, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நான் சீர்படக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்தே போகிறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பரிசுத்தமாகுதல் என்கிறது ஒரு வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை, பல மார்க்கங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வசனத்தை வாசிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பரிசுத்தமாகுதல். உடனே நீங்க அந்த ஒரு காரியத்தில் மனம் திரும்பணும். இல்லைங்க, நான் இன்னைக்கு காலையில தான் நான் பாவரிக்கை பண்ண நான் மனம் திரும்பினேன், இப்போ வசனத்திற்கு முன்பதாக வசனம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நான் மனம் திரும்புகிறது இப்படி இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமாக்கப்படக்கூடிய நிலை பல வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. சில நேரங்களில் செய்திகளின் மூலமாக, சில நேரங்களில் இந்த மாதிரி வேத வசனங்களின் மூலமாக, சில நேரங்களில் ஜெபிக்கக்கூடிய நேரங்களில், சில நேரங்களில் மற்ற மக்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாயிலிருந்தே கர்த்தராகிய தேவன் சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பேச ஆரம்பிப்பார். ஏதாகிலும் ஒரு வழியிலே இந்த பரிசுத்தமாகுதலை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க பண்ணும்படியான கிரியைகளை உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே காணப்படும் பரிசுத்தத்தை காட்டிலும் அதிக பரிசுத்தம் நிறைந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் போதுமானது கிடையாது. அதனால்தான் கர்த்தர் சொல்கின்றார், பரிசுத்தத்திலே இன்னும் நீங்கள் அதிகரிங்கள், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் போகக்கூடிய அந்த ராஜ்யம் இந்த உலகத்தின் பரிசுத்தத்திற்கு ஒத்தவைகள் அல்ல, இதை காட்டிலும் இன்னும் தூய்மையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்யம். அதற்குள் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் பரிசுத்தமாகுதலை பயபக்தியோடு கூட நாள்தோறும் நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டும். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேத வாக்கியம் சொல்கிறது மாதிரி, சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும். நிறைய சுத்தம் வந்துட்டே இருக்கணும். ஏனென்றால் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சுத்தத்திற்கு இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விதமான தன்மைகளும் ஈடாக இணையாக நமக்கு முன்பதாக அறிவிக்கப்படுகிறது கிடையாது. நான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்றேன், எல்லா விதமான காரியத்தில் நான் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்கிறேன் என்பதை பற்றி இல்லை. பரலோகத்தின் பரிசுத்தத்திற்கு முன்பதாக நீங்கள் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான நியதிகளும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பானவைகள் இல்லை என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு ஆர்சி சபையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரி மனம் திரும்பினார்கள். கர்த்தராகிய தேவனை தங்களுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கன்னியாஸ்திரி மடத்தில் உட்கார்ந்து கர்த்தராகிய தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு ஜெபித்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் ஒரு மகளாக விளங்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் பல நேரங்களில் அந்த அம்மாவோட பேசிட்டே வருவார். ஒரு முறை கர்த்தர் அந்த அம்மாவோட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீ உன்னுடைய மனதிலே காணப்படும் பாவ நிலைகளிலே நின்று நீ மனம் திரும்ப வேண்டும். அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. ஆண்டவராகிய தேவனை பார்த்து அந்த அம்மா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கன்னியாஸ்திரி மடத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், எங்கும் என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இல்லை, முந்தி காலத்தில். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் முந்தி காலத்தில் அந்த கன்னியாஸ்திரி மடத்துக்குள்ளே ஒரு முறை உள்ளே போயிட்டோம்னா வெளியே போக முடியாது. அவர்கள் உள்ளேயே உட்கார்ந்து ஜெபத்தின் ஊடாக ஜெப மாலைகளை சொல்லி ஆண்டவராகிய தேவனுக்கென்றே வேறு பிரிக்கப்பட்டு எந்த மனுஷனுடைய முகத்தை கூட பார்க்காம உள்ளேயே இருந்து ஜெபிக்கவும் ஆண்டவருடைய நாமத்தை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த காலம். அப்போ அந்த அம்மா கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லாங்க, பாவம் செய்யக்கூடிய வழி ஒன்றுமே இல்லையே,
அக்கிரமத்தினுடைய காரியம் ஒண்ணுமே இல்லை. எங்கேயாச்சும் நான் வெளியே நான் கடந்து போகிறது உண்டானால் ஏதாகிலும் பாவத்தினுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். யாரை பற்றியாச்சும் தப்பா நான் யோசிச்சிருக்கலாம், அல்லது ஏதாகிலும் ஒரு பாவத்தினுடைய நினைவு என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். நான் எந்த இடத்திலும் கடந்து போகாமல் கன்னியாஸ்திரி மடத்திலேயே உள்ளே உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய மனதிற்குள்ளாக பாவம் இருக்கிறது என்று எப்படி நீ சொல்ல முடியும்? உடனே கர்த்தராகிய தேவன் பேசாமல் விட்டுட்டார், ஒண்ணுமே சொல்லல. அன்றைக்கு இரவு சொப்பனத்திலே ஒரு கனவை கர்த்தராகிய தேவன் காண்பிக்கிறார். இந்த அம்மா போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. காலே வைக்க முடியாத, எல்லா இடத்திலும் அசுத்தமாய் காணப்படக்கூடிய, எல்லா இடத்திலும் துர்நாற்றம் விழிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் நிற்கவே முடியல. பயங்கரமான நாற்றம், குடலை புரட்டக்கூடிய ஒரு நாற்றம். இது எந்த இடம் எனக்கு தெரியலையே ஆண்டவரே. நான் நல்ல கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு கன்னியாஸ்திரி மடத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா இந்த கனவுல நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கிறேன். காலை அடுத்த சுவடு எடுத்து வைக்க முடியாத அளவிற்காக அவ்வளவு அசிங்கமா எல்லா விதமான காரியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல போய் நின்று கொண்டிருக்கிறேனே. இது எந்த இடம் ஆண்டவரே என்கிறதை பற்றி அந்த அம்மா சொப்பனத்துல கேட்கிறார். உடனே கர்த்தராகிய தேவன் அந்த அம்மாவோடு கூட பேச ஆரம்பித்தார். இதுதான் உன்னுடைய இருதயம் என்கிறதை பற்றி பேசினார். நீ சொன்ன என்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறது என்பதை பற்றி. ஆனால் என் பார்வையிலே உன் இருதயம் இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். பரலோகத்தின் பரிசுத்தம் வேறு, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வேறு. நம்ம நினைக்கிறோம் பரலோகத்திற்கு தகுதியான நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. இல்லை, பரலோகம் இன்னும் உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறது. இன்னும் நீங்கள் சுத்தத்தின் மேல் சுத்தத்தை பெற வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அளவிற்காக, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவன் இன்னும் அதிகப்படுத்தப்படக்கூடிய அளவிற்காக அந்த சுத்திகரிப்பின் முறைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கப்படத்தான் தேவ ராஜ்யத்திற்கு உள்ளே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்திலே சார்ந்திருக்கக்கூடிய பரிசுத்தத்தோடு கூட இருந்தாலே போதும் பரலோகத்துக்குள்ள போவோம். இல்லை, கிடையவே கிடையாது. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாள்ல, இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு பல நாட்கள் கடந்து போகக்கூடிய காலத்துல சில நேரங்களில் பழைய பாவத்துக்குள்ள விழுந்திருப்போம். ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக நம்ம கடந்து போயிருப்போம். ஏதாவது துன்மார்க்கமான வழியில போயிருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே கர்த்தராகிய தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு போகல? அன்னைக்கே நான் செத்து போயிருக்கலாமே, செத்து போய் அந்த ராஜ்யத்துக்கு இல்லை, அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு உண்டான தகுதி இந்த உலகத்திலே நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பல காரியங்களிலே இந்த பரிசுத்தமாக்கப்படக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. சில சோதனைகளின் மூலமாக நீங்கள் சுத்திகரிக்கப்படுறீங்க. வசனத்தில் என்ன போட்டுக்கு, சோதிக்கப்பட்ட பின்பு அதாவது அந்த பொன் சுத்தமாய் விளங்குகிறது மாதிரி அக்னிக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பொன்னானது மெய்யாகவே சுத்திகரிக்கப்பட்டதாய் விளங்குகிறது மாதிரி சில நேரங்களில் வரக்கூடிய சோதனை உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சுத்திகரிப்பு பல வழிகளிலே வரக்கூடிய சுத்திகரிப்பு எப்பொழுது முழுமை அடைய ஆரம்பிக்கிறதோ அப்போதான் முழு தகுதியும் பெற்ற பரலோக வாசியாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம், வேணா சொல்லிக்கலாம். நான் இன்னைக்கு கண்ண மூணா பரலோகத்துக்கு போய் நான் என்னுடைய கண்கள் யாவற்றையும் அங்கே போய் நான் ஓப்பன் பண்ணிடுவேங்க, நம்ம பேசிக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை போதுமானது கிடையவே கிடையாது. இந்த பரிசுத்தம் இன்னும் பூரணம் அடைய ஆரம்பிக்கும். அதனால்தான் அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பரிசுத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பூரணப்படுத்தும்படிக்காக பிரயாசப்படுங்க. பல வழிகளிலே வரக்கூடிய பரிசுத்தங்களை சேர்த்து இந்த பரிசுத்தமாகுதலை நிறைவடைய பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை தடையில்லாமல் உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய ராஜ்யம் சாதாரணமான ஒரு ராஜ்யம் கிடையாது. இந்த உலக வழிபாடுகளோடு கூட உலக நிலைகளோடு கூட வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உலகத்தார் தங்களுடைய மகிமையை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியாதுன்னு சொல்றார். எந்த விதமான காரியத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்று, உங்களாலும் என்னாலும் யூகித்து பார்க்க முடியாத ஒன்று அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பற்றியதான நிலைகளை நான் இந்த உலகளவில் எங்கு தேடினாலும் பார்க்கவே முடியாது. எந்த காரியத்திலும் இந்த உலகத்திலே அந்த ராஜ்யத்திற்கு ஏற்ற மகிமையான தன்மைகளை எங்கேயும் பார்க்க முடியும். சில ஜனங்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கு ஆராதனையினுடைய வேலையை பாருங்க, பரலோகமே பூமியில, பரலோகத்தில் இப்படிலாம் ஆராதனை பண்ண மாட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி ஆராதனைலாம் அங்கே அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் கிடையாது. அவர்கள் எல்லாரும் ஒரு சேர கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஆராதனை பண்ணும்போது அங்கே வேடிக்கை பார்த்து இங்கே வேடிக்கை பார்த்து பாதியில் எந்திரிச்சு போய் இந்த மாதிரி முறைமைகள் எல்லாம் அங்கே கிடையாது. அந்த ராஜ்யத்திலே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆராதனை வேலை என்று சொல்லக்கூடிய வேலை அது மகா உன்னதமான வேலை. எல்லா ஜனங்களும் ஒரே சத்தத்தில் ஒரே நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை துதித்து சோதரித்து அதில் கர்த்தருடைய மனம் பரவசமடைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்தமாகுதல் இந்த உலகத்திலே உங்களாலும் என்னாலும் ஆசரிக்கப்பட்டு பூர்ணத்துவத்தின் நிலையை நோக்கி எட்டினால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்.
நான் சுத்திகரிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற தகுதி உள்ளவனாய் உருவாக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமான ஒன்று கிடையாது. பரிசுத்தமாகுதல் இன்னும் நிறைவாக இதுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்றேன். இவ்வளவு வருஷம் நீங்களும் நானும் எதற்காக உலகத்திலே வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம்? ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்ப்போம். இவ்வளவு வருஷத்தை கர்த்தராகிய தேவன் எனக்கு எதற்காக தந்திருக்கிறார்? 50 வருஷம் தந்திருக்கிறாரு, 60 வருஷம் தந்திருக்கிறாரு, 70 வருஷம் தந்திருக்கிறாரு. இன்னும் நான் எத்தனை வருஷம் வாழ்க்கை வாழ போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை 90 வயசு தான் என்னுடைய மரணத்தினுடைய காரியங்கள் உருவாக்கப்பட போகிறது என்று வச்சுக்கோங்க. 90 வயசு வரைக்கும் கர்த்தர் ஏன் என்னை அனுமதிக்கிறார் என்றால், 90வது வயது வரைக்கும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட ஆரம்பிச்சா தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதி நீங்க எட்ட முடியும். அவ்வளவுதான். நம்முடைய வளர்ச்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் துரிதப்படுத்துறீங்களோ அந்த ராஜ்யம் உங்களை அங்கீகரிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் சொன்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த ராஜ்யத்திற்கேற்ற மகிமை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நாள்தோறும் சேகரித்து பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய முழு மகிமையை உங்களாலும் என்னாலும் தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது தெளிவு நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு காலம். எதையோ அறியாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒரு ஓட்டத்தின் ஊடாக போனேன், ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக கடந்து போனேன், 4 பேருக்கு நான் டாக்ஸ் கொடுத்தேன், 4 பேருக்கு நான் வேத புத்தகத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன், கர்த்தருடைய நாமத்தினால் 4 பேருக்கு நான் ஊழியத்தின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தேன், கர்த்தருடைய நாமத்தினால் நிறைய விதமான சபைகளுக்கு நான் காணிக்க கொடுத்தேன். இது இல்லை. கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில், கர்த்தர் சொன்ன இந்த காரியத்தின் அடிப்படையில், கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய நிலை இப்பொழுது எப்படி காணப்படுகிறது என்று பாருங்கள். உலக வாழ்க்கை இன்னும் நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறது உண்டானால் நித்தியமான மகிமை உங்கள் வாழ்க்கை நடுவிலே ஒருபோதும் கடந்து வராது. உலகத்திற்கு உண்டான சகல விதமான பாவத்திலே காணப்படக்கூடிய நிலை, உலகத்திற்காக வடிக்கக்கூடிய கண்ணீர், உலகத்தை பற்றியதான ஆசாபாசங்கள், உலகத்தை பற்றியதான எண்ணங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை தாண்டாதிருக்கிறது உண்டானால் மறு உலகம் எனக்கு உரியது கிடையாது. மறு உலகத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே அதற்குரிய ஆயத்தம் நம் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட திட்டமாய் பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தரை நோக்கி இருதயத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கிருபையினால நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தருக்கு நேராக ஒருமனப்படுத்தி நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் நிலைமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி பாருங்க. உங்களுடைய ஓட்டத்தினுடைய வேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி பாருங்க. இதே வேகத்திலே நான் ஓடுகிறது உண்டானால் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை லார்ட். கர்த்தருடைய ராஜ்யம் இதோ நமக்கு சமீபமாக வந்திருக்கிறதே. அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் உருவாக்கப்பட நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம். பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஓட்டம் இனி ஒரு தருணம் நமக்கு உண்டா என்றால் இல்லை. இந்த ஒரு முறை நான் எப்படி ஓடப் போகின்றேன், எப்படிப்பட்ட இலக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என்ன மாதிரியான ஓட்டத்தின் ஊடாக நான் கடந்து போக போகிறேன். நல்ல தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். காலங்கள் இனி செல்லுகிறது இல்லை. இனி நம்முடைய காலங்கள் எல்லாம் நமக்காக நிறுத்தப்படுகிறது இல்லை. காலங்கள் துரிதமாய் இயங்கி கர்த்தருடைய வருகைக்கு நேராக காலங்கள் எல்லாம் தீவிரமாய் கடந்து போகக்கூடிய இந்த காலங்களிலே இனியாகிலும் உங்கள் நாட்களில் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாக்கி கொண்டு உங்களுக்கு உண்டான வழிகளை பற்றியதான தெளிந்த பார்வையுள்ளவர்களாய் விளங்கி தேவனுக்கு விருப்பமான பாதைகளிலே கடந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கும் மக்களாக உங்கள் நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் மறு உலகம் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய மேன்மையான ஒரு அனுபவம் நம்முடையதாய் மாற்றப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லையே. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆவியானவரே, இந்த நாளிலும் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது யாருக்காகவோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, எங்களுக்காக எங்களோடு கூட கர்த்தர் நீ நேரடியாய் பேசி சொன்ன வார்த்தை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான கிருபைகளை தந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்ட ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பை பற்றிதான ஒரு தெளிவான ஒரு அனுபவம் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு கர்த்தாவை பின்பதாக எங்களுடைய அழைப்பை பெற பல ஜனங்கள் இந்த நாட்களிலே காத்திருக்கக்கூடிய நிலைகளை பற்றி கர்த்தர் சொன்னீங்கப்பா. ஒருவேளை இந்த அழைப்பை நாங்கள் அசட்டைப்படுகிறது உண்டானால் இந்த அழைப்பும் இந்த ஓட்டமும் வேறொரு மனிதனுக்கு மெய்யாகவே தாரை வார்க்கப்பட்டு விடும் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததற்காக நன்றி. ரொம்ப ஜாக்கிரதையாக எங்கள் ஓட்டத்தையும் எங்கள் அழைப்பையும் குறித்து தெளிவு பெற்ற ஒரு மக்களாக நிற்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே நிலைத்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.